இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. நம்முடைய வாழ்க்கையில் எதை நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, கல்வியை, ஞானத்தை, நம்முடைய நல்ல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அதுதான் நிலையான செல்வம் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஞானத்தை சம்பாதிச்சிருங்க, புத்தியை சம்பாதிச்சுங்க என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்ம என்னத்தான் நம்ம சொத்துக்களை நம்ம சேர்க்கிறதை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நமக்கு ஞானம், உலகம் தருகிற ஞானத்தை விட இந்த வேதத்தில் இருக்கிற ஞானம் அது அற்புதமான ஞானம். வேதத்தை வாசிப்போம், உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு அறிவை தரும், புத்தியை தரும். இந்த வேத புத்தகம் நமக்கு அற்புதமான ஞானத்தை தரும். ஆகவே இதை நம்ம தேடி தேடி நம்ம இந்த காரியங்களை நம்ம வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஹென்றி ஃபோர்டு என்கிற கார் தொழிற்சாலை, காரை கண்டுபிடித்த அந்த ஹென்றி ஃபோர்டுடைய கார் நிறுவனத்தில் அமெரிக்காவில் ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை வந்த உடனே ப்ரொடக்ஷன்லாம் நின்று விட்டது. கார் தயாரிப்பாக நிறுத்தி விட்டாங்க. எந்த இடத்துல அந்த இன்ஜினில் பிரச்சனை என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு பிரச்சனை, கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. அதனால ப்ரொடக்ஷனாக நிற்கிது. பழைய இன்ஜினியர்கள் வந்து பார்த்தார்கள், யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியல. அப்பொழுது ஒரு மனுஷன் வந்தான், படிப்பறிவில்லாத ஒரு மெக்கானிக். அவன் வந்து சொன்னான், ஐயா நான் இதை கண்டுபிடித்து உங்களுக்கு இந்த காரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஹென்றி சொன்னாராம், ஹென்றி ஃபோர்டு அவனுக்கு அனுமதி கொடுங்க, அவன் செக் பண்ணட்டும், அவன் கண்டுபிடித்த உடனே அவனுக்கு எவ்வளவு பணம் வேணும் கேட்கட்டும், சார்ஜ் எவ்வளோ சொல்கிறானோ அதை நம்ம கொடுத்து விடலாம் என்று சொன்னான். இவன் போய் அதை காரில் உட்காந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்று தான் செய்தான். ஒரே ஒரு இடத்துல இன்ஜினில் ஒரு ஸ்க்ரூ அது லூஸாக இருந்தது. அவன் ஸ்பேனரை கொண்டு வந்து அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி விட்டு அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான், ஆனால் அந்த காரு ஸ்டார்ட் ஆக விடாத எவ்வளவு நேரம், எவ்வளவு டைம் செலவாகிட்டது, எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டோம். ஆனால் இவன் ஒரே ஒரு அந்த போல்ட்டை டைட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆகிடும். ஹென்றிக்கு அந்த ஃபோர்டுக்கு அந்த தகவல் போனது. அவனுக்கு எவ்வளவு பணம் வேணும் என்று கேளுங்கள் என்று சொன்னான். இவன் $1000 வேணும் என்று சொன்னான். ஹென்றி ஃபோர்டுக்கு அதிர்ச்சி. ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ணுவதற்கு $1000? ஒரு $10 போதுமே, ஒரு ஸ்க்ரூவை தானே நீ டைட் பண்ண என்று அங்கேருந்து கேட்டாராம். அதுக்கு பதில் சொன்னான்னா, ஸ்க்ரூ டைட் பண்ணதுக்கு நான் கேட்கல, ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு $10 வாங்கிக்கலாம், ஆனால் அந்த ஸ்க்ரூ தான் டைட் பண்ணணும்னு கண்டுபிடித்தனே, அதுக்கு தான் மீதி நான் கேட்குற $990 என்று அவன் சொன்ன உடனே எதுவும் பேசாமல் ஹென்றி ஃபோர்டு அந்த $1000 கொடுத்தாராம். இதுதான் ஞானம், இதுதான் கடவுள் கொடுக்குற புத்தி. அந்த புத்தி தான் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம், கர்த்தருக்கு பயப்படுவோம். சிறந்த ஞானத்தோடு இருக்கும்போது உலகத்தில் நமக்கு மேன்மைகள் கிடைக்கும். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, பொன்னை சம்பாதிப்பதை பார்க்கலாம், ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொன்னீர. அந்த ஞானம், அந்த புத்தியை நீங்கள் தான் எங்களுக்கு தரீங்க, அளவில்லாமல் தரீங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவு இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவுள் என்று சொல்லியிருக்கிறீங்களே. எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல அறிவை தாங்க. உலகத்தின் மக்களை காட்டிலும் நாங்கள் 10 மடங்கு சமத்தர்களாய் சிறந்தவர்களாய் இருக்க நீ உதவி செய்வீங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.